அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 3 days லீவ், பக்ரீத் லீவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 days லீவ். ஸோ 3 daysக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிற மார்க்கெட். ஸோ கண்டிப்பாக ஒரு பை சைடு வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எந்த மாதிரி ஓப்பன் ஆனால் பை சைடு வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா 50,252க்கு மேல ஒரு ஓப்பன் வச்சான் அப்படின்னா ஸோ கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா உள்ளார ஓப்பன் வச்சானா இந்த 50,250 போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா மார்க்கெட் வந்து அதையுமே பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50,550 வரைக்குமே மார்க்கெட் வந்து போயிடுச்சு. இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஒன் டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 4000 பாயிண்ட் வந்து இறங்குனுச்சு இல்லைங்க, அந்த எலெக்ஷன் டேட் அன்னைக்கு. அதோட ஹையும் ஓப்பனும் பார்த்தீங்கன்னா சேமா இருந்திருக்கு, 50,667. ஸோ அதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து கண்டிப்பாக இருக்கு. ஆனால் 4000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல இருக்கு, டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடம் போனால் கண்டிப்பாக ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பை கொடுத்தா கூட ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து 50,667 இல்லை 700 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பாத் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. எந்த இடம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த எலெக்ஷன் டேட்டு June 4th அதோட ஹை வந்து 50,667 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பாத் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லை சப்போஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பை சைடு வந்து கொடுத்துருந்துச்சுன்னா ஈவினிங் வந்து நாளைக்கு வந்து இந்த 50,667க்கு மேல ஒரு கேப் அப் விழுந்தா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 51,400 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆல் டைம் ஹை வந்து 51,133. ஸோ கண்டிப்பா அது பிரேக் அவுட் பண்ணிடும், ஆனால் உடனே நடக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 50,700, பிவோட் பாயிண்ட் வந்து 50,300, சப்போர்ட் வந்து 50,039. இன்னைக்கு ஹை வந்து 50,562, லோ வந்து 49,900, ஓப்பன் ஆன இடம் வந்து 50,194, க்ளோஸ் வந்து 50,440. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் மேலே தான் கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு. ஸோ பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் பர்சனில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் வந்து 90% பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தாங்க, அதாவது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டிருக்கோம் 50,250. அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் போனா கூட அகைன் நாளைக்கு வந்து அந்த இடம் வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி பார்க்குறப்ப 50,300 வந்தா அந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் 50,700 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சான்சஸா இருக்கு. ஸோ அப்படி இல்லாம மார்க்கெட் சப்போஸ் மேலே போயிடுச்சுன்னா, மேலே போனா கூட கால் ஆப்ஷன் வந்து எடுக்கிறதா எடுங்க. அப்படின்னா எந்த இடத்துல போயிட்டு திரும்புன்னு பார்த்தீங்கன்னா 50,700 வரைக்கும் இல்லை அதுக்கு மேலே போயிட்டு 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல இருந்து 50,700ல இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50,667ங்கிறது ஒரு என்ன சொல்றதுன்னா அங்கிருந்து ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கி இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த இடம் போனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் ஆச்சு நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த 50,700ங்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனா ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுறப்ப ஸோ மார்க்கெட் வந்து ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா இந்த பிவோட் வரைக்கும் போயிட்டு ஸோ மார்க்கெட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால க்ளோஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஸோ டார்கெட் வந்து கண்டிப்பா ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி ஒரு கேப் அப் விழுந்தா சப்போஸ் ஒரு கேப் அப் வச்சிடுச்சு அப்படின்னா 50,700க்கு மேல ஓப்பன் ஆனா கால் ஆப்ஷன் போங்க. இல்லைன்னா 50,700க்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் மாதிரி விழுந்துச்சுன்னா ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து 50,700 பிரேக் அப் பண்ணா அதுக்கப்புறம் வந்து கால் ஆப்ஷன் போங்க, இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனா பிவோட் வந்ததுக்கு அப்புறம் கால் சைடு போங்க, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் புட் சைடு போங்க. பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா
பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து ஒரு புட் சைடு போனா ஸோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது கேப் அப் ஓப்பன் ஆகிறப்ப 50,700க்கு மேல ஓப்பன் ஆனா கண்டினியூஸ் கால் சைடு தான். சப்போஸ் இந்த பிட்வீன்ல ஒரு சின்ன கேப் அப் போட்டு ஸோ இன் பிட்வீன் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த ஹைக்கும் நடுவுலலாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து கொட்டாக் பேங்க் 1682 வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆனால் அந்த இடம் வரல. ஏயு பேங்க்கும் அதே மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணல. ஐசிஐசி பேங்க் வந்து 1100 வந்தால் பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தா. ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் 1100ங்கிறது ஐசிஐசி பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோல வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஐ பேங்க். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு 859.50. இன்னைக்கு ஹையா கட் பண்ணா பை எடுங்க, 859 வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல கட் பண்ணிட்டு செல் எடுத்தோம்னா ஸோ அதோட டார்கெட் வந்து 850-45 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 1155. ஸோ அந்த இடம் வந்தால் பை பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஹையை கட் பண்ணால் கூட தாராளமாக பை பண்ணலாம். மார்க்கெட் வந்து ரேலியில தான் இருக்கு. ஸோ ஹையை கட் பண்ணி பை பண்ணால் டார்கெட் வந்து 1200-1220 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹையை கட் பண்ணி பை பண்ணோம்னா 1630-40 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ மொத்தம் 3 பேங்க் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெசிஸ்டன்ஸ் வந்து 859.50, ஆக்சிஸ் பேங்க் வந்து 1155, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹையா கட் பண்ணா பை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 1640 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டேன்னு நினைக்கிறேன். ஆமா, நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பை, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல செல் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா மார்க்கெட் சப்போஸ் 50,660 அந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் செல் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் சைடு தான் பார்த்தீங்கன்னா பை பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு பை சைடு மார்க்கெட்டுக்கு தான் வந்து தெளிவாக இருக்கு இப்போ இது வந்து. ஸோ நாளைக்கு சப்போஸ் மாறணும்னா 50,660 வரைக்கும் மார்க்கெட்டு கொண்டு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து சாதகமாக இருந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ மூலயமா அங்கேருந்து மேப் அதாவது ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ ஸ்டாக் ஆஃப் த டேன்னு டெய்லியுமே ஒன்று அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா HAL அப்படின்னு ஒரு ஸ்டாக் கொடுத்தோம்னா, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல இருந்து இது பண்ணியிருக்காங்க. 146 ஹெலிகாப்டர் வந்து பை பண்ண போறோம், 45,000 கோடி ப்ராஜெக்ட்ல வந்து பை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டாக் ஆஃப் த டேல இன்னைக்கு தான் கொடுத்துருந்தேன். சப்போஸ் 5295க்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டினியூஸ் பை சைடு வந்து போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா, அதாவது நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் விழுந்திருக்கு. 5390 இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5578 வரைக்கும் போயிருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா 5700 800 வரைக்குமே இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.